இன்னைக்கு வந்து நாம பார்க்க இருக்கிற டாபிக் வந்து 10 ஆற்றல் சப்போர்ட்ஸ் பத்தி நம்ம வந்து ஆற்றல் ஆதரவுகள் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஆற்றலினுடைய முக்கியத்துவத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனிதர்களுக்கு ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஆற்றல் பற்றாக்குறை தான். எல்லா பிரச்சனையும் அது எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் உடல், மனம், பொருளாதாரம், உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கூட இந்த ஆற்றலினுடைய பற்றாக்குறையினால ஏற்படுவதுதான் அப்படின்னு பத்ரிஜி சொல்லியிருக்கிறாங்க. சோ அந்த ஆற்றலை வந்து நம்ம எப்படி பெற முடியும் அப்படின்னா அந்த அபரிவிதமான இந்த பிரபஞ்ச ஆற்றலை நாம தியானத்தின் மூலம்தான் பெற முடியும். தியானம் இப்ப நம்ம தியானம் பண்ணினோம் இல்லையா, ஆனாபானசதி தியானம். அந்த மாதிரி நம்ம தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நமது மனம் எண்ணமற்ற நிலைக்கு போகும்போது நமக்கு உச்சந்தலையில இருக்கிற அந்த பிரம்மரந்திரம் திறந்து நமக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. சோ அதனால நமக்கு அந்த ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த ஆற்றல் வந்து ஈவன் தியானம் பண்ணாதவங்களுக்கு கூட கிடைக்குதே அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கூட எப்பயும் போல நார்மலா தானே இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலை இன்டைரக்டா நம்ம வந்து வாங்கிக்கிறோம். எப்படி வாங்குறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலை வந்து தாவரங்கள் உணவு பொருட்கள் மூலமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். தாவரங்கள்ல இருந்தும், அதுக்கப்புறம் காத்துல இருக்கிற அந்த பிரபஞ்சம் சுவாசத்தின் மூலமும், அப்புறம் தண்ணி எல்லாம் எடுத்து சாப்பிடுறோம் இல்லையா, அந்த தண்ணி, காத்து, ஈவன் நம்ம வந்து நல்லா தூங்குறோம்ல, தூங்குறப்ப அந்த ஆகாய சக்தி நமக்கு தெரியும். பஞ்சபூதங்களால் ஆனதுதான் நம்ம உடம்பு. அதுக்கு தேவையான சக்திகளை இந்த இன்டைரக்ட் சோர்ஸ் மூலமா நமக்கு டெய்லி கிடைக்கிறதுனால நம்ம வந்து நமக்கு தேவையான ஆற்றலை டே டு டே லைஃப்க்கு தேவையான ஆற்றலை நம்ம பெற்று நம்ம வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறோம். சப்போஸ் இதே இது தியானத்தின் மூலம் நம்ம வந்து பெறும்போது டைரக்டா அந்த பிரபஞ்ச ஆற்றலே நமக்கு கிடைச்சிருது. இதனாலதான் ரொம்ப பேருக்கு வந்து நிறைய தியானம் பண்றவங்களுக்கு பசி கூட இருக்காது. நம்ம தூக்கத்தின் மூலம் கிடைக்கிற அந்த பிரபஞ்ச ஆற்றலின் அளவு அப்படிங்கிறது வந்து ஒரு டேப் வாட்டர்ல வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த தியானத்தின் மூலமா நம்ம கிடைக்கிற அந்த ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு அருவியில இருந்து கிடைக்கிற தண்ணியின் அளவு மாதிரி. டெய்லி நமக்கு வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. அது ரொம்ப குறைந்த அளவா கிடைக்குது. அந்த ஆற்றலினுடைய பற்றாக்குறை இப்போ நமக்கு வந்து எவ்வளவு அந்த ஆற்றல் வேணுமோ அந்த அளவுக்கு ஆற்றல் நமக்கு வருது அப்படிங்கிறப்போ நம்மளால அந்த 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 பார்ட் வந்து கரெக்டா ஒர்க் பண்ணும். இப்ப பாருங்க, உதாரணமா சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு வர எலக்ட்ரிசிட்டி சப்போர்ட் எல்லாம் வருது. அதுல சம் வாட்ஸ் வந்து கம்மியா வருது, லோ ஃப்ரீக்வன்சி கம்மியா வருது அப்படிங்கிறப்போ ஒரு ஹையர் வோல்ட் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. அதெல்லாம் அப்படியே நின்றுடும், ஸ்டக் ஆயிடும். மத்த இதெல்லாம் ஒர்க் ஆகும். அதனால அந்த ஸ்டக் ஆனதுனால அந்த இது நம்மளால அப்போ யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு வர்ற இந்த ஆற்றலுடைய அளவு ஒரு சில பாகங்களுக்கு போகாததுனால இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. அது உடல்ல நோயாகவும் மனசுலயும் நோய்களாக வருது. பொருளாதார பிரச்சனையும் இதனாலதான். ஏன்னா நம்ம புத்தி அப்படின்ற அந்த ஏரியா வந்து சரியா ஒர்க் ஆகாததுனால அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். சோ இது எல்லாத்துக்குமே நம்ம எல்லாருமே ஒரு ஆற்றலின் உருவங்கள் தான். அந்த பிரபஞ்ச ஆற்றலோட ஒரு துகள் தான். நம்ம அந்த கடவுளின் ஆற்றலினுடைய ஒரு துகள் தான். எல்லாருமே ஒரு ஆற்றல் தான். நம்ம எல்லாருமே ஒரு ஆற்றல், ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் தான். நம்மள ஆற்றலுடைய ஒரு ஒரு வடிவமாகத்தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். சோ அதனால நம்ம இந்த ஆற்றலினுடைய முக்கியத்துவத்தை நம்ம எல்லாரும் இப்ப தெரிஞ்சிருந்திருப்போம். இதுல வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் அப்படிங்கிறது இந்த பிஎஸ்எஸ்எம்இனுடைய ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த தியானத்தின் மூலம் நம்ம சொன்னோம் இல்லையா, அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நமக்கு வந்து தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுலயுமே நம்ம ஜிகே சார் வந்து நோ டாக்டர் நோ மெடிசின் அப்படின்னு நம்ம பத்ரிஜி சொன்ன அந்த விஷயத்த கவனம் செலுத்தி அதுல வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆற்றல்களை உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்து தேவையில்லாம போகாம இருக்குதோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவதன் மூலமா நம்ம வந்து எல்லாருடைய நோயை குணப்படுத்தலாம் அப்படின்னு அவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரா இருந்தாலும் ஆன்மீக கருத்துக்களை
அந்த ஞானங்களை நமக்கு வந்து கொடுத்து ஒரு மாத்திரைகளாக கொடுத்து, ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் அப்படின்ற மாத்திரைகளாக கொடுத்து நமக்கு வந்து ஆற்றலை பெற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நோயாளியினுடைய ஆன்மீக ஆற்றலை வலுப்படுத்துவதன் மூலமாக அந்த நோயாளியை குணப்படுத்துவதுதான் இந்த ஆன்மீக மாத்திரையின் முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? சோ நம்ம வந்து தியானம் பண்றப்போ நமது அனைத்து சக்கரங்கள் மற்றும் ஆற்றல் மையங்களிலும் அந்த ஆற்றல் அப்படிங்கிறது ஈவனா பாயுது மற்றும் பாயறதுனால வெளிப்புறமான மருந்துகள் எதுவுமே எடுக்காமலே கூட நம்ம உடல்கள் வந்து சரியாயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் பாருங்களேன், நம்ம எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்காத சமயங்கள்ல கூட நம்ம உடம்பு தானா குணமாயிடும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணுமே பண்ணல, அதுவா சரியாயிடுச்சு, அதுவா வந்தது, அதுவா சரியாயிடுச்சு. இதுல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம மனிதர்களால் படைக்கப்பட்ட எல்லா பொருளுக்குமே வாரண்டி, கேரண்டி அப்படின்றது உண்டு. ஏன்னா அது கண்டிப்பா ரிப்பேர் எல்லாம் ஆகும். ஆனா அதனால அதுவா சரியாயிக்க முடியாது. ஆனா இறைவன் படைத்த எல்லா விஷயங்களும் அது தானா சரியாக்கிறதுக்கு உண்டான அந்த மெக்கானிசத்தையும் கடவுள் வந்து உள்ளே வச்சிருக்கிறாரு. வேற ஒண்ணும் இல்ல. இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஓட அந்த சர்க்கிள்ல தான் எல்லாரையுமே நம்ம கடவுள் படைச்சிருக்கிறாரு. அது தன்னாலேயே அது தன்னை சரிப்படுத்திக் கொள்ளும். அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அத பொறுத்ததுதான் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு. அத பேஸ் பண்ணி அந்த ஞான மாத்திரைகளை வந்து நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப வந்து நமக்கு இந்த 10 ஆற்றல் மையங்கள், ஆற்றல் ஆதரவுகள் எப்படி செயல்படுது அப்படின்னா, யாரெல்லாம் இந்த 10 ஆற்றல் இத வந்து ஏன் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இத வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து, இப்ப தியானம் பண்ணினோம் அப்படின்னா, நமக்கு இதெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டோம். சப்போஸ் தியானம் பண்ண முடியாத நிலையில இருக்கிறவங்க, படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, ஆட்டிசம், பெருமூளை வாதம் இருக்கிறவங்க, அதுவும் இல்லாம கடுமையான நாள்பட்ட நோயினால அவதிப்படுறவங்க, அப்புறம் மூத்த குடிமக்கள், எளிதில வந்து நோயினால பாதிக்கப்படக்கூடிய அந்த உடல்நிலை இருக்கிறவங்க, குழந்தைகள், ஆதரவற்ற சூழ்நிலையில வாழ்றவங்க, அவங்க அப்புறம் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, இவங்களால தியானமோ, சஜ்ஜன சாங்கத்தியமோ, சுவாத்தியாயமோ பண்ண முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஆற்றல் வேணும் இல்லையா? அதுக்காகவும் எனக்கு நிறைய ஆற்றல் வேணும், அதுவும் விரைவா வேணும், அதிகமான ஆற்றல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த நான் இப்ப சொல்லப் போற அந்த 10 ஆற்றல் சப்போர்ட்ட வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஜி.கே. சார் வந்து சொல்றாங்க. இந்த 10 ஆற்றல் சப்போர்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா, ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட் ஐசியூன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதுல வந்து என்ன மெக்கானிசம் அங்கன்னா, ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, கிருமி தொற்று ஏற்படாம அவங்கள வந்து தனிமைப்படுத்தி, அங்க இருக்கிறவங்களும் சரி, அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும், அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே ஸ்டெரிலைஸ்டா யாருமே உள்ள அனுமதிக்காம, அந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆன்மீகத்துல அந்த ஆற்றல்களை அதிகரிக்கணும். ஆற்றல்களை அதிகரிக்கணும் அப்படின்னா, என்ன நமக்கே தெரியும். ஆற்றல் அதிகரிக்கணும்னா நமக்கு நம்ம வீட்ல இருக்கிற பூஜை ரூம்ப வந்து நம்ம சொல்லலாம். உதாரணமா சொல்லலாம். பிரமிட் ஆசிரமங்களையும் நம்ம வந்து சொல்லலாம். அங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், அந்த பிரமிட் ஆசிரமத்துல இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து நிறைய ஆற்றலை நமக்கு வந்து கொடுக்கும். ஹோலிஸ்டிக் சென்டர்ஸ் அப்படின்னு நம்ம தமிழ் ஆந்திரால இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து ஹோலிஸ்டிக் சென்டர்ஸ் வந்து ஜி.கே. சார் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து இந்த நாட்பட்ட நோயாளிகள் எல்லாருக்குமே வந்து அட்மிஷன் எல்லாம் கொடுத்து அங்க அவங்கள தனிமைப்படுத்தி அவங்களுக்கு இந்த ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம பிரமிட் சென்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம போனாலும் அங்க வந்து நமக்கு ஃப்ரீயா நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம எல்லாராலையும். இருந்தாலும் ரொம்ப பேரால அங்க போக முடியாத சூழல்ல இருக்கிறவங்க, அவங்க வந்து தங்களுடைய வீட்லயே கூட அந்த மாதிரி அந்த ஆற்றல் சப்போர்ட்ஸ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆற்றல் சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறப்போ, இப்ப அத வந்து ஒரு இதா சொல்லணும்னா, நம்ம பூஜா ரூம் எல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த மாதிரி. இது எல்லாமே கூட சக்தி சேத்திரங்கள். நமக்கு தேவையான ஆற்றல்களை அபரிவிதமா அது கொடுக்குது.
இதன் மூலமா நமக்கு வந்து ஆம், என்ன கிடைக்குதுன்னா, அந்த அந்த ஆற்றல் சப்போர்ட் மூலமா நமக்கு ஒரு 40 நாட்கள்லயே கூட அந்த நோயினுடைய தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து நம்ம ஒரு 40 டேஸ்ல என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு இருந்தாலும் கூட, அது ஈவன் ஆங்கில மருத்துவமோ, யுனானி, ஆயுர்வேதம், ரெய்கி, பிராணிக் ஹீலிங், ஜெம் தெரப்பி, ஃபிளார் தெரப்பி அப்படின்னு நம்ம எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துட்டு இருந்தாலும், அந்த மருந்துகள் வந்து உடனே விடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து அத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கலாம். இந்த சப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ, நமக்கு தன்னால அந்த உடல் அப்படிங்கிறது சரியாகும். அப்போ நம்ம அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கலாம். சோ நம்ம இப்போ சொல்லப்போற இந்த 10 ஆற்றல் சப்போர்ட்ஸ் இருக்குல்ல, அத வந்து நம்ம வீட்ல ஏற்படுத்துறப்போ, அது நம்ம வீட்டையே கூட ஒரு சக்தி கேத்திரமாக, சக்தி மையமாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனுடைய நோயினுடைய தீர்ப்பதற்கு அதுக்கு முன்னாடி அத கட்டுப்படுத்தணும் இல்லையா? எந்த ஒரு நோயா இருந்தாலும், அத தீர்ப்பதற்கு முன்னாடி அத கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தினா தான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்க்குள்ள போக முடியும். ஏன்னா அது டெவலப் ஆக்கிட்டே போனா அது கஷ்டம். அதனால நம்ம ஐசியூ கேர்லலாம் என்ன பண்ணுவாங்க? வந்து நோய கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கும் இந்த 10 ஆ ஆற்றல் ஆதரவுகள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 10 ஆற்றல் ஆதரவுகள்ல ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து மியூசிக். மியூசிக் அப்படிங்கிறது வந்து ஒரு மென்மையான ஒரு இசை கருவி மூலமா இருக்கிற அந்த மியூசிக்க வந்து நம்ம வந்து டெய்லி 24/7 நம்ம வீட்ல அந்த மைல்டா இப்ப வந்து நான் சொல்றத வந்து ஒரு நோயாளிக்கு ஒரு ஐசியூ அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட்லயே நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா அது வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். நார்மலா இருக்கிறவங்களும் கூட நம்ம வீட்டையே அதே மாதிரி மாத்திக்கலாம். இல்ல நம்ம வீட்ல ஒரு ரூம மட்டும் கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். சரியா? நம்ம ஜிகே சார் என்ன சொல்வாங்கன்னா, ஒரு பேஷண்ட்ட வந்து பேஷண்ட் காட் அப்படின்னு தான் சொல்வாங்க. சோ அந்த பேஷண்ட் காட் இருக்கிற அந்த ரூம்ல டெய்லி 24 ஹார்ஸ் வந்து நம்ம வந்து மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப மெலோடியான அந்த மியூசிக்க மென்மையான மியூசிக் அந்த வாத்திய அ கருவிகள் மூலமா வர்ற அந்த மியூசிக்க வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணணும். மியூசிக் அப்படிங்கிறது மியூசிக் தெரப்பி அப்படின்னே கூட இருக்குது. ஸோ அதனால இந்த மியூசிக் வந்து நமக்குள்ள போறப்போ, அது மனதின் மூலமா போய் அந்த உணர்ச்சி உடல்ல பயணிக்கும் பொழுது, அது நம்மளுடைய ஆன்மாவை ஓய்வு ஏற்படுத்தி தடைகளை நீக்கி குணப்படுத்த இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த இசைக்கு வந்து அபரிமிதமான ஹீலிங் பவர் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்றது எத்தனையோ ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் இருக்கு. அது நமக்கே தெரியும். ஸோ முடிஞ்சவங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த மியூசிக்க ஒரு மெலோடியஸா ரொம்ப சவுண்ட் கம்மியா வச்சு 24/7 வந்து நம்ம வீட்ல கேட்கிற மாதிரி அந்த பேஷண்ட் இருக்கிற அந்த ரூம்லயாவது அட்லீஸ்ட் அத வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பசுமையான செடிகள் அப்படின்னு சொல்றாங்க. தாவரங்கள் வந்து நமக்கு நிறைய ஆற்றலை வந்து நமக்கு கொடுக்குது. தாவரங்கள். சோ அந்த தாவரங்கள் நமக்கு ஆற்றல் வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து நமக்கு கொடுக்குது. அந்த தாவரங்கள் இருக்கிற இடங்கள்ல போய் நம்ம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அந்த இயற்கை சூழல்ல இருந்தா ரொம்ப நல்லது. ஆனா இப்ப இருக்கிற பிரசன்ட் வேர்ல்டுல வந்து நம்மளால அங்க இருக்க முடியாத பட்சத்துல, அந்த பேஷண்ட்ஸ் இருக்கிற அந்த ரூம் இல்ல அந்த வீட்ல மரங்கள் வைக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அப்படி முடியாத பட்சத்துல, தொட்டிகள்ல வந்து செடிகளை வச்சு, இல்ல தண்ணீர்ல வந்து செடியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ வந்து நம்ம வீட்டு வீட்டுக்குள்ள ஃபுல்லா வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அ இல்ல அப்படின்னா, பர்ட்டிகுலர் அந்த பேஷண்ட் கார்ட் இருக்கிற ரூம்லயாவது அத வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த மாதிரி தாவரங்கள் வந்து நமக்கு நிறைய ஆக்ஸிஜனும் குடுக்குது, ஆற்றலையும் குடுக்குது. இதனால நமக்கு மனசுல ஒருவித அமைதி அப்படின்றது ஏற்பட்டு, ஆற்றல் வந்து சீரா உடம்புல பாயறதுக்கு உதவும். இந்த தாவரங்களும், பசுமையான இந்த சூழலும் வந்து நம்ம அநாகத சக்கரத்தோட ஒரு தொடர்புடையது. அநாகத சக்கரம் வந்து அன்பு, கருணை, பாசம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா. அந்த அநாகத சக்கரத்தோட தொடர்பு இருக்கிறதுனால, அந்த ட குணமாவுது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா நடக்குது. சோ அதுக்காக நான் அந்த பசுமையான செடிகள், அந்த சூழ்நிலைய நம்ம வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க.
இதுக்கான ஆய்வுகளும் கூட ஜி.கே. சார் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பேஷண்ட் கார்டு இருக்கிற இடத்துலயும் அந்த மாதிரி வச்சு, அதனால எவ்வளவு அ பேஷண்ட்ஸ் வந்து சரியா இருக்கிறாங்க அப்படின்ற ஆய்வு கட்டுரைகளும் கூட அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க. கடந்த 20 வருஷமா இத வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3 ஒன் வந்து பிரமிட். பிரமிட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரமிட் அப்படின்றது ஒரு ஆற்றல் நமக்கு வந்து பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து நமக்கு கொடுக்கும். அதிக அளவுல அது நமக்கு ஈர்த்து கொடுக்குது. அந்த பிரமிடுக்கு கீழ மெடிடேஷன் பண்றப்போ அது 3 டைம்ஸ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. பிரமிடினுடைய இது வந்து நம்ம எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சதுதான். இப்போ வந்து இந்த மாதிரி பிரமிட்ஸ வந்து நம்ம டைரக்ட்டா போய் அந்த பிரமிட்ல இருக்கிறப்போ, அது ரொம்ப நல்லா இருக்கும். பிரமிட் சென்டர்ஸ்ல. சப்போஸ் நம்மளால பிரமிட் சென்டர்ஸ்க்கு போக முடியாதவங்க, அந்த பிரமிட்ஸ் வந்து வாங்கி சின்ன சைஸ்ல இருக்கிற பிரமிட்ஸ் எல்லாம் வாங்கி, எல்லா இடத்துலயும் நம்ம வீட்ல வைக்கிறது. அதுலயும் முக்கியமா அந்த பேஷண்ட் கார்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ரூம்ல அந்த பெட்டுக்கு மேலேயேன்னு ஒரு 6x6 8x8 ஃபீட் சொல்றேன். 6x6 ஃபீட் 6க்கு 6 அடியில இருக்கிற இது 8க்கு 8 அப்படிங்கிறது ஒரு ஹேங்கிங் பிரமிடாவோ இல்லாட்டா அது ஸ்ட்ரக்சர்டு பிரமிட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பிரமிட்ஸையும் கூட நம்ம ஃபிட் பண்ணலாம். அதன் மூலமா நமக்கு நிறைய ஆற்றல்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. 24 மணி நேரமும் அந்த ஆற்றல் சப்போர்ட்டோட இருக்கிறப்போ, அவங்களுக்கு அந்த குணமாகும் வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஏற்படுது. பிரமிடுக்கு கீழ இருக்கிறப்போ மன ஒருமைப்பாடு, மன அமைதி அப்படிங்கிறது நேச்சராவே ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ நமக்கு ஆற்றலை பன்மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்கிறதுனால, அந்த நோயினுடைய தாக்கம் குறையுது. அதாவது கட்டுப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து மெதுவா அது தன்னை தானே குணப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 4த் என்னது அப்படின்னா, அதிகமான அதிர்வுடைய நிறங்கள், ஃப்ரீக்வென்சி ஜாஸ்தி இருக்கிற அந்த கலர்ஸ். அந்த கலர்ஸ வந்து நம்ம அந்த பேஷண்ட் கார்ட் இருக்கிற அந்த ரூம்லயோ, இல்ல நம்ம வீட்லயோ வந்து நெறைய வைக்கணும். அதிக அதிர்வெண் உடைய அந்த நிறங்கள், ஃப்ரீக்வென்சி உள்ள அந்த கலர்ஸ் என்ன அப்டின்னா, அந்த விப்ஸியால இருக்கிற ஃபர்ஸ்ட் அ வயலட், அப்புறம் ஆ ப்ளூ, இண்டிகோ அந்த மாரி இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து அந்த கலர்ஸ் வந்து நமக்கு பச்சை, நீலம், ஊதா, கருநீலம் ஆகிய உயர் அதிர்வுடைய நிறங்கள வந்து நாம அங்க வைக்கணும். அப்படி நம்ம வைக்கிறப்போ, அது வந்து அதுவும் கூட நம்ம அநாகத சக்கரத்தோட தொடர்புடையதா. ஹையர் லெவல் இருக்கிற அந்த அ எனர்ஜிஸோட கனெக்ட் ஆறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மள ந ஆன்மாவோட இந்த பிரபஞ்ச சக்தியை நம்மளையும் இணைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நோயாளி அப்படிங்கிறவங்க கூடிய விரைவில குணமாறதுக்கு அது ரொம்ப வாய்ப்பா இருக்கு. ஸோ நம்ம இப்போ இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கணும் என்ன அப்டின்னா, இந்த வயலட் இண்டிகோ அப்படிங்கிறது ரொம்ப ஆகர்ஷண சக்தி இருக்கிற ஒரு கலர்ஸ். இததான் கலர் தெரப்பின்னு கூட சொல்றாங்க. இதற்கும் கூட நிறைய ஆய்வு கட்டுரைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மேக்ஸிமம் அந்த பேஷண்ட் கார்டுக்கு யூஸ் பண்ற எல்லா பொருளுமே கூட இந்த வயலட், இண்டிகோ கலர்ல வச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த ரூம்ல இருக்கிற திரைச்சீலைகள், கர்டைன்ஸு, அப்புறம் பெட் ஷீட்ஸு, அ பில்லோ கவர்ஸு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ற பிளேட்ஸு, டம்ளர்ஸ் எல்லாமே கூட ஒண்ணு வயலட் இல்லாட்டி இண்டிகோ அந்த கலர்ஸ்ல வந்து அந்த அட்மாஸ்பியரே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறப்போ, அது வந்து நெறைய அந்த ஆகர்ஷண பவர் வந்து அந்த கலருக்கு வந்து ஜாஸ்தி. வயலட், இண்டிகோக்கு. சோ அந்த மாதிரி கலர்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கிறப்போ, மனம் மற்றும் உணர்ச்சி அப்படிங்கிறது அப்படியே உடலை வந்து நிலைப்படுத்துது. அதனால குணமாதல் அப்படிங்கிறது விரைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து குருவினுடைய ஞானம். குருவுடைய ஞானம் அப்படிங்கிறது, இப்ப நமக்கு வந்து பத்ரிஜி இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம நம்ம ஜி.கே. சார் வந்து அதையுமே அவங்க சொன்ன அந்த கருத்துக்களை ரொம்ப துல்லியமா இந்த மாதிரி நோய்களுக்கு எந்த மாதிரி ஞானத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள் இருக்கு. அத வந்து புத்தகங்களாக, சொற்பொழிவுகளாக, கேட்பதாக, பார்க்கிறது மூலமாகவும் அந்த பேஷண்ட் கார்டுக்கு நம்ம வந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த நாலேட்ஜ் நமக்கு எதனால இந்த நோய் ஏற்பட்டது? நமக்கு தெரியுமே ஆற்றல் பற்றாக்குறையினால தான் இந்த நோய்.
மரணம் அப்படிங்கிறது ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நம்ம எல்லாம் ஆன்மா அப்படின்ற ஒரு உயர்ந்த ஞானத்தை வந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து குரு பக்கத்துல இருந்து ஒரு பிரமிட் சென்டர்ல நம்ம போய் இருந்தோம்னா, பக்கத்திலேயே மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வீட்ல இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி விஷயங்கள நம்ம வந்து அடிக்கடி கேட்கிற மாதிரி, அந்த சொற்பொழிவுகள கேட்கிறது, அது சம்பந்தப்பட்ட சில புத்தகங்கள் வந்து ஜி.கே. சார் குடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி புத்தகங்கள வந்து அடிக்கடி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக, நமக்கு ஒரு ஆன்ம விழிப்புணர்வு அப்படின்றது ஏற்படுவதன் மூலமாகவும், இந்த நோய்கள் ஆற்றல் வந்து அதிகமா கிடைக்குது. அதனால நோய்கள் வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இதனால மன அமைதியும், மன உறுதியும் ஏற்படுது. கான்ஃபிடென்ட் அப்படின்ற இது வந்து ரைஸ் ஆகுது. அதனால அந்த குருவினுடைய ஆம் சொற்பொழிவுகளையும் எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்பயுமே கேட்டுக்கணும். அவங்களோட கைடன்ஸ நம்ம கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் 6த் ஒன் வந்து பழைய மற்றும் தேவையற்ற பொருட்களை வந்து நம்ம வீட்ல இருந்து அகற்றிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பொருளுக்குமே கூட ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ பழைய தேவையற்ற பொருட்கள் வந்து ஒண்ணு நம்ம வீட்ல இருந்து எடுத்துறது நல்லது. அப்படி இல்லையா அட்லீஸ்ட் அந்த நோயாளி இருக்கிறாங்க, பேஷண்ட் கார்டு இருக்கிற அந்த ரூம்லயாவது அந்த மாதிரி விஷயங்கள வந்து நம்ம வைக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா, அது வந்து எல்லா இடத்துலயுமே இந்த வந்து ஆற்றல் அப்படிங்கிறது பாயும். இப்போ வந்து அது எனர்ஜெட்டிக் ஆக்குறதுக்காக நம்ம நெறைய விஷயங்கள வந்து நம்ம அங்க பண்றோம். அந்த எனர்ஜி வந்து எல்லா இதுக்கும் போகும். அப்படிங்கிறப்போ, அந்த தேவையற்ற பொருளுக்குமே கூட அந்த எனர்ஜி போகும். அது போகாம அந்த தேவையற்ற பொருட்களை எல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு போற எனர்ஜியும் சேர்ந்து நமக்கே வரும். அப்படின்றதுனால எனர்ஜி வேஸ்ட் ஆகாம பாதுகாக்கப்படுது. ஸோ அதிக எனர்ஜி கிடைக்கிறதுனால, நமக்கு அது விரைவில குணமாறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நேர்மறை சக்தி அப்படிங்கிறது இருப்பை வந்து உறுதிப்படுத்துது. அதுவும் இல்லாம இந்த பழைய பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறப்போ, அது பழமையை வந்து அப்படியே ஈர்த்து அதுக்குள்ளேயே வச்சுக்குருமாம். அது அந்த பழமையான அந்த பழைய இதையே அதுக்குள்ளேயே வச்சிருக்கும். ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய விஷயங்களையே அது ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அது நெக்ஸ்ட் டெவலப்மென்ட்க்கு அது வந்து உதவி பண்ணாது. அதனால அந்த விஷயங்களை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல இருந்து நீக்கிர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கலர் அ கலர வந்து கூட அந்த பழைய அந்த ரூமா இருக்கிறது கூட எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு ஒயிட் கலரா அந்த ரூம் வால்ஸ் எல்லாமே கூட ஒரு ஒயிட் கலரா நம்ம வந்து நல்லா பெயிண்ட் பண்ணி வச்சோம்னா, நமக்கே கூட புதுசா அந்த கலரிங் எல்லாம் பார்த்ததுல ஒரு மனது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம், நிம்மதி, அமைதி ஏற்படும். அதன் மூலமா நம்ம வீட்ல ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வந்து 7த் ஒன் வந்து கூட்டு தியானம் அப்படின்னு சொல்றாங்க. குரூப் மெடிடேஷன் பத்தின ஒரு ஞானம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூட்டு தியானம் எவ்வளவு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. தனியா நம்ம தியானம் பண்றதுக்கும், கூட்டு தியானத்துக்கும் நிறைய ஆற்றல் வந்து அங்க கிடைக்குது. ஏன்னா, அ கூட எல்லாரும் சேர்ந்து பண்றப்போ, அதனுடைய ஃப்ரீக்வென்சி லெவல் அப்படிங்கிறது கூடுது. ஃப்ரீக்வென்சி லெவல் கூடுறதுனால, நம்ம பெரிய ஹையர் பீயிங்ஸ் சூக்ஷ்ம ஆசான்களால நம்மள வந்து அடைய முடியாது. நாம தான் அந்த ஃப்ரீக்வென்சிக்கு போகணும். அவங்களால கீழ இறங்கி வர முடியாது. ஸோ அந்த ஃப்ரீக்வென்சிக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறப்போ, நம்மளால தனியா நம்ம சிங்கிளா இருக்கிறப்போ கிடைக்கிற அந்த ஃப்ரீக்வென்சி லெவல விட, இந்த குரூப் ஃப்ரீக்வென்சி வந்து நம்மள வேகமா அங்க கூட்டிட்டு போகும். இதனால நமக்கு சூக்ஷ்ம சிகிச்சை எல்லாம் ஏற்படுறதுக்கு அது உதவியா இருக்கும். சோ, இப்ப நம்ம வீட்ல ஒரு ஒரு அந்த நோயாளி இருக்கிற ரூம்ல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த கூட்டு தியானங்கள் எல்லாத்தையுமே கூட அந்த ரூம்லயே வச்சுக்கலாம். இல்ல நம்ம வீட்ல எல்லாருமே கூட்டு தியானம் நம்ம வீட்ல இருக்கிற உறுப்பினர்களே கூட பண்றது எல்லாமே கூட கூட்டு தியானமா இருக்கிறப்போ, எனர்ஜி ஃப்ரீக்வென்சி வந்து ஜாஸ்தி கிடைக்கிறதுனால, நமக்கு விரைவில அந்த குணம் ஏற்படுது. சூக்ஷ்ம ஆசான்களுடைய இருப்பு அப்படிங்கிறது நம்மளால உணர முடியும். சூக்ஷ்ம ஆசான்களுடைய சூக்ஷ்ம சிகிச்சையும் நமக்கு கிடைக்கிறதுக்கும், நிறைய அற்புதங்கள் நடக்கிறதுக்கும் இந்த கூட்டு தியானம் உதவி பண்ணுது. அதனால சப்போஸ் பேஷண்ட்ஸ யாரும் பார்க்க வந்தாங்க, நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாலும் கூட, அந்த ரூம்ல உட்கார வச்சு நம்ம மெடிடேஷன் பண்றதன் மூலமா, நம்ம வீட்டுக்கும் எனர்ஜி கூடும், வந்தவங்களுக்கும் எனர்ஜி வந்து கிடைக்கும். சோ அத வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 8த் ஒன் வந்து சைவ உணவு உண்பவர்களா சாப்பிடுற அந்த பகுதியில நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சைவ உணவு வந்து எடுத்துக்கிறவங்களா நம்ம எல்லாருமே மாறணும்.
ஏன்னா, இந்த விலங்குகளினுடைய அந்த பய உணர்வு அப்படிங்கிறது, அத சமைச்சு நம்ம சாப்பிடுறப்போ, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துருது. பய உணர்வு அப்படிங்கிறது தான் நோய்க்கு முதல் காரணம். நம்மளுடைய நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் தான் அது எல்லாத்துக்குமே காரணம். அந்த நெகட்டிவிட்டி வருது இல்லையா? அது வந்து நோய் நோயை ஏற்படுத்து. அந்த சுரப்பிகள் இருக்கு. அட்ரினல் சுரப்பி எல்லாம் அது செக்ரிகேட் பண்றதுனால, அதனால தான் நோய்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால இந்த விலங்கு சம்பந்தப்பட்ட அசைவ உணவுகள வந்து அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. தீவிர நோயில இருக்கிறவங்க நம்ம வீட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ, அந்த நோயினுடைய தீவிரம் குறையணும் அப்படின்னா, எல்லாரும் சைவ உணவாளர்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக தான் ஹோலிஸ்டிக் சென்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஜி.கே. சார் வந்து நெறைய இடங்கள்ல இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சிருக்கிறாங்க. அந்த ஹோலிஸ்டிக் சென்டர்ஸ் எல்லாமும் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க வந்து இந்த சைவத்துக்கு மட்டும் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, முதலிடம் கொடுத்து அங்க வந்து குடுக்குறாங்க. சப்போஸ் அவங்க வந்து மாடியில மாடியில வந்து அந்த பேஷண்ட் கார்ட் எல்லாம் வச்சுட்டு, கீழ ரிசப்ஷன் மாதிரி இருக்கும். யாரையுமே அங்க வந்து போய் பார்க்கறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. சைவம் சாப்பிடுறவங்க மட்டும் தான் அங்க விசிட்டர்ஸாவே கூட வரணும் அப்படின்னு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அந்த அளவுக்கு தீவிரமா அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சைவ உணவாளர்களாக எல்லாருமே மாறணும். வீட்ல வந்து சைவம் நிலைமைக்கு நம்ம மாறினதுக்கு அப்புறம் தான், நமக்கு அந்த ஆற்றல் அப்படிங்கிறதே நம்ம உடம்புல ஒர்க் பண்ணும். அது நம்மளால உணர முடியும். இல்ல அப்படிங்கிறப்போ, அந்த பய உணர்வு, அந்த விலங்குகளுக்கு இருக்கிற எல்லா அ உணர்வுகளும் அதுக்குள்ள இருக்கும். அதனால அத வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த பூண்டு எல்லாம் சாப்பிடுறதுனால, அந்த அ மாமிச உணவ சாப்பிடுறதுக்கு உண்டான ஆசையை அது தூண்டுவதனால, பூண்டு கார்லிக் அத வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்டென்சிவ் கேர் யூனிட்ல என்ன தியரி இருக்கும் அப்டின்னா, இன்ஃபெக்ஷன் தியரி. இன்ஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்டின்ற தியரி இருக்கும். ஆனா இங்க ஆன்மீகத்துல என்ன தியரி அப்டின்னா, கர்மா தியரி தான். நம்ம வந்து சைவத்துல இருக்கும்போது நம்மளுடைய நோய்கள் குறையும். சைவத்துல. இந்த கர்மா அப்டின்ற தியரி படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி இம்சைகள் பண்றப்போ நமக்கு அது திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்டின்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து எப்படி இன்ஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால, யாரையுமே ஐசியூ கேர் யூனிட்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஹோலிஸ்டிக் சென்டர்லயும் கூட இந்த அசைவம் சாப்பிடுறவங்க, அம் இத தியானத்த ஃபாலோ பண்ணாதவங்க, நெகட்டிவா தாட் இருக்கிறவங்க, இவங்க யாரையுமே கூட அங்கேயுமே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா, அது பேஷண்ட்ட பாதிக்கும் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி இங்கேயும் பண்றாங்க. முடியாத பட்சத்துல, இந்த மாதிரி நம்மளால நம்ம வீட்டு ஃபுல்லா இந்த மாதிரிலாம் வச்சுக்க முடியாது அப்படின்ற பட்சத்துல, அவங்க எல்லாரும் ஆசிரமங்கள்ல போய் இருக்கிறாங்க. அந்த ஆசிரமங்கள்ல பிரமிட் ஆசிரமங்களுக்கு போனோம் அப்படின்னா, அந்த பிரமிட் ஆசிரமத்துல இது நம்ம சொல்ற இந்த 10 10 அந்த சப்போர்ட் சிஸ்டம்ஸ் வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டாவே அதுல இருக்கும். அதனால அங்க வந்து போய் பண்ணிக்கிறாங்க. இத வந்து நம்ம வீட்ல நம்ம தீவிரமா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நேர்மறையான பேச்சு அப்படின்னு சொல்றாங்க. நேர்மறையான பேச்சு வந்து 9த் பாயிண்ட் நேர்மறையான பேச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்பயுமே நம்ம பாசிட்டிவா பேசணும். யாரு அப்படின்னா நோயாளியும் அந்த பாசிட்டிவ் டாக் தான் இருக்கணும். அத மாதிரி அவங்கள கவனிச்சுக்கிறவங்களும், அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுமே அந்த நேர்மறையான பேச்சு அப்படிங்கிறது இருக்கும் பட்சத்துல, அது பேச்சுக்கு வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு பத்ரிஜி சொல்றாரு. வாக்ஷேத்திரம் அப்படின்னு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, நம்ம பேசுறது எப்படி பேசணும் அப்படிங்கிறது கூட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்பிக்கை அ உள்ள பேச்சு, முழு நம்பிக்கையோட பேசணும். அதுவும் நேர்மறையா பேசணும். அந்த நோயாளியும் அதே மாதிரி பேசணும். வீட்ல இருக்கிறவங்களும் பேசணும். அப்படி பேசும் பொழுது, அதனுடைய அ அந்த வார்த்தைகளுடைய வலிமை அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ்மனத்திற்கு போயி, அதுவே உண்மையா மாறுறதற்கு வாய்ப்பா அமையுது. எந்த மாதிரி பேசுறது அப்டின்னா, ம் "நான் நல்லா இருக்கிறேன். நான் சுகமா இருக்கிறேன்." அப்படின்ற மாதிரி பேசணும். அதுவும் இல்லாம, இப்ப எப்படி இருக்குது உங்க ஆரோக்கியம் அப்படின்னா, "என்னோட ஆரோக்கியம் மேம்பட்டு கொண்டே இருக்குது." அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம அடிக்கடி பிரயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த பாசிட்டிவிட்டி, அந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து நோயாளியினுடைய ஆழ்மனதுல பதிஞ்சு, நம்ம எண்ணங்களால தானே நம்ம எல்லாமே உருவாகுது. எண்ணங்கள் ஒரு நாள் அது வந்து உண்மையாகும்.
அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம பேச்சு அப்படின்றது நேர்மறையானதாக இருக்கணும். அது நோயாளியும் சரி, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் சரி, அத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா நேர்மறையான சூழல் அப்படிங்கிறத சொல்றாங்க. 10th பாயிண்ட். அது வந்து நேர்மறையான சூழல். நேர்மறையான சூழல்னா, நம்ம வீட்ட அந்த சூழ்நிலையை வந்து ஒரு ஆ ஆற்றலை ஈர்க்கும் விதமான பொருட்கள். இந்த ஃபென்சி, அப்புறம் வாஸ்து பொருட்கள் இதெல்லாம் கூட நம்ம அந்த ரூம்ஸ்லயும், நம்ம வீட்லயும் பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாம கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதையும் வாங்கி நம்ம வைக்கலாம். இது எல்லாமே கூட ஆகர்ஷண பவர் இருக்கிறது. அதுவும் இல்லாம அந்த ரூம்ஸ்ல வந்து நேர்மறையான அ வார்த்தைகளை அங்க வந்து எழுதி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். நேர்மறையான சில வாஸ்து படங்கள்ல சித்திரங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த படங்களையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். அந்த அதுல சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 7 ஹார்ஸ் சொல்லுவாங்க, யானை சொல்லுவாங்க, மீன் ஓட படங்கள், அப்புறம் வந்து புத்தாவோட பிக்சர்ஸ் அதெல்லாமே கூட வாஸ்து அ ஆற்றல்களை ஈர்த்து கொடுக்கும் படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து வாசகங்கள் நல்ல நல்ல வாசகங்கள் முயன்றால் முடியாதது ஒண்ணும் இல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து அங்க எழுதி வைக்கலாம். அந்த வாசகங்களை வந்து நம்ம அடிக்கடி கேட்கிறப்போ, பார்க்கிறப்போ நமக்கு ஒரு உத்வேகம் ஏற்படும். அதுக்கு உதாரணமா வந்து உன்னுள் இருக்கும் பகவான் அதி அற்புதமாக இருக்கிறாரு. அத நாம வந்து கவனிக்கணும். அப்போது மற்ற விஷயங்களான ஆனந்தம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அனைத்தும் அவர் மூலமா நமக்கு கிடைக்கும். அப்படின்ற மாதிரி வாசகங்கள் எல்லாம் எழுதி, அத நம்ம அடிக்கடி படிச்சு அது பார்க்கிறப்ப நம்ம கண்ல பட்டுட்டே இருக்கும் இல்லையா? அந்த பாசிட்டிவிட்டி வந்து நமக்குள்ள அந்த ஞானத்தை வந்து ஏற்படுத்தும். சோ இந்த ஞானத்திற்கு நிகரான அந்த வார்த்தைகளை வந்து வாசகங்களை வந்து அந்த ரூம்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எழுதி வைக்கிறதன் மூலமா நமக்கு எண்ணம் போல் தான் வாழ்வு. அதுல வந்து சில தீசிஸும் நடந்திருக்கு. என்னன்னா, நான் வந்து வாழ்வேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருக்கிற எத்தனையோ நோயாளிகள் வந்து பெரிய பெரிய நோய்கள்ல இருந்து வெளியில வந்திருக்கிறாங்க. அதே இது நான் இறந்துடுவேனோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்த சில நோயாளிகள் வந்து, அதுவே கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. சோ, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ, அந்த மாதிரி வார்த்தைகளை, வாசகங்களை நமக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும், அப்பப்போ நமக்கு பயம் வர்றப்ப அந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பார்க்கிறப்போ நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ, அதுக்கப்புறம் வந்து நான் ஆரோக்கியமாக வாழ்வேன் அப்படின்றத எப்பயுமே நம்ம வந்து சிந்திக்க துவங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இனிமையான நறுமணம் அப்படிங்கிறது அந்த ரூம்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். நம்ம வீடு எப்பயுமே கொஞ்சம் இனிமையான நறுமணத்தோட இருக்கிற மாதிரியும், தியானிகளால் சமைக்கப்பட்ட உணவே அந்த நோயாளிகளுக்கும் நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடுற மாதிரி. அந்த தியானம் பண்ணிட்டு அந்த சமையல் பண்ணி குடுக்குறது. அதே மாதிரி பிரமிடுக்கு கீழ வச்ச அந்த தண்ணியோ, அந்த பொருட்களையோ பயன்படுத்தி சமைக்கிறது. அதையே நம்ம வந்து குடிக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு பயன்படுத்துறதன் மூலமா, அந்த ஆற்றல் வந்து நமக்கு உள்முகமா பயணிச்சு, நமக்கு அந்த குணப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா நடக்குது. சோ, அந்த நோயாளியினுடைய அறை அப்படிங்கிறது காற்றோட்டமாகவும், வெளிச்சமாகவும் இருக்கிறது மாதிரி அத வந்து அமைச்சுக்கிறது. இது எல்லாமே ஆற்றலை அதிகரிக்கும் குணமுடைய ஒரு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள். இத வந்து நம்ம வந்து எல்லாருமே ஆ ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் 10 ஆற்றல் சப்போர்ட்ஸ். 10 ஆற்றல் ஆதரவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் திரும்பவும் சொல்றேன். மேடம் அந்த ஸ்லைடு இருந்தா திரும்ப போட்டுருங்க. இசை, பசுமையான செடிகள், அப்புறம் பிரமிடு, அதிகமான அதுக்குடைய நிறங்கள், குருவினுடைய வாசகங்கள், பழைய பொருட்களை அகற்றுவது, கூட்டு தியானம், சைவ உணவு உண்ணும் பகுதியில் நம்ம இருக்கிறது, நேர்மறையான பேச்சு, நேர்மறையான சுற்றுச்சூழல். இது எல்லாமும் கூட நம்ம கூட ஒரு சப்போர்ட்டா இருக்கிறப்போ, அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அபரிவிதமா நமக்கு வருது. நமக்கு ஏற்படுற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உடல், மனம், பொருளாதாரம், உறவுமுறை போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் வந்து இந்த ஆற்றல் பற்றாக்குறை தான். இந்த ஆற்றலை வந்து நம்ம எளிமையான முறையில தியானத்தால நிறைய ஆற்றலை பெறலாம். நிறைய தியானம் பண்ண
சின்ன நோயா இருந்ததுன்னா ஒரு கொஞ்சம் மெடிடேஷன். நிறைய பெரிய நோய்க்கு கூட ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் மெடிடேஷன். ஆற்றல் நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. எக்ஸ்ட்ரா நம்ம நல்லா தான் இருக்கோம். இருந்தாலும் கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஆற்றல நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஹையர் லெவலுக்கு நம்ம டெவலப் ஆகலாம். சோ வி ஆர் ஆல் ஆற்றல் உடைய ஆற்றல் பீயிங்ஸ் நம்ம எல்லாருமே. சோ நம்ம ஆற்றலை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சேமிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அத வந்து விரயப்படுத்தாம நம்ம அத பாதுகாத்துக்கிறோமோ, அத பொறுத்து நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 10 சப்போர்ட்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னா, தியானம் பண்ண முடியாதவங்களுக்கும், அதிக ஆற்றல்கள் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், இந்த 10 ஆற்றல் சப்போர்ட்டுகள அந்த நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறதன் மூலமா நமக்கு அபரிமிதமான இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்படின்னு டாக்டர் ஜி.கே. சார் சொல்றாங்க. இது வந்து முக்கியமா எதுக்காக அவர் சொன்னாங்க அப்படின்னா, தீவிர நோயில இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்டா நம்ம ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ல சொல்றாங்க. இத நம்ம எல்லாருமே கூட நம்ம வீடுகள்ல இந்த அமைப்பை ஏற்படுத்துவதன் மூலமா ஆற்றலை பெருக்கி நம்ம அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அது ரொம்ப வழிவகுக்கும். ஓகே மாஸ்டர். தேங்க் யூ. எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு விளக்கமா எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. இதை நாங்க அப்ளை பண்ணணும். அது வந்து தியானத்துல ஆரம்பத்துல வந்திருக்கிற எங்களுக்கு இது நல்ல எனர்ஜி கொடுக்கும். தியானத்துக்கு ஒன்றுகளாக இருக்கும் எங்களுக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம், வீட்டுல பொருட்கள் கூட இருந்தால் அதுக்கும் எனர்ஜி போகுது. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கணும்னு இதால புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. மாஸ்டர்ஸ், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மாவட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கமல் மாஸ்டர், நீங்க பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இந்த பழைய பொருட்களை வந்து சொல்லியிருந்தீங்க, அவங்க எனர்ஜி வந்து எடுத்துக்குது அப்படின்ற விஷயம். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம வாங்கி வைக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம வந்து நம்ம அது ஒரு காரணமாகவோ இல்லைன்னா வந்து அதன் மேல் ஏதோ ஒரு நமக்கு ஈர்ப்பு கொண்டோ இல்ல அதை ஏதோ ஒரு தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம வாங்கியிருப்போம். சோ அது ஒரு நாள்பட்ட விஷயமா நம்ம வீட்டுல தங்கியிருப்போம். ஆனா நம்ம வந்து அது ஒரு எந்த ஒரு பொருளுமே நம்ம வந்து வீட்டுல வந்து இது ஒரு தேவையில்லாத ஒரு பொருட்களாகவோ இல்ல வந்து வீணான ஒரு பொருட்களாகவோ நம்ம வந்து வாங்கி வச்சிருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது அது எல்லாமே ஒரு காலத்துல இல்ல ஒரு 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 கட்டத்துல நமக்கு வந்து பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம வாங்கி வச்சிருந்திருப்போம். சோ எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. இப்போ ஒரு ரொம்ப நாளா பயன்படுத்தாத ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறீங்க அப்படின்றீங்க. பட் அதுக்கான ஒரு விளக்கம் எனக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இத வந்து பத்ரிஜி என்ன சொல்றாங்க, நம்ம ஜி.கே. சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தேவையற்ற பொருள் அப்படிங்கிறது எதுனா ஒரு 1 இயரா நம்ம வந்து வாங்குறோம். நம்ம ஒரு தேவை அப்படின்னு தான் வாங்கிறோம். அத அ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அந்த பொருள் வந்து நமக்கு ஒரு யூஸ குடுக்குது. அதுவும் ஒரு ஆற்றல நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு, அது நமக்கு பயன் குடுக்குது. தேவையற்ற பொருள நம்ம வந்து வீட்ல வச்சிருக்கிறப்போ, அதுவும் இந்த ஆற்றலை ஈர்த்து ஈர்த்து வச்சுக்கிறது. அத நம்ம பயன்படுத்த தான் அதுல இருந்து நமக்கு வந்து பெனிஃபிட் வரும். பெனிஃபிட்டே இல்லாம ஒரு பொருள நம்ம நெறைய வச்சுக்கிற, அது வந்து தனக்குள்ள அந்த பழமையை ஈர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பழமையான விஷயங்கள். அது வந்து அதே ஒரு ஸ்டாக்னன்ட்டா அது எப்படி இருக்குதோ, அதே மாதிரி ஒரு எனர்ஜிய அது நமக்கு குடுக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இஃப் சப்போஸ் அது வந்து நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, வச்சுக்கோங்க. அதனால ஒண்ணும் இல்ல. ஆனா, அது தேவையில்ல. அது என்னைக்கோ ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறப்போ, அத வந்து தேவையில்லாம நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும். விலைக்கு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற மாரி தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆம். எப்போ நமக்கு என்ன தேவையோ அத வச்சுக்கிட்டு, தேவையில்லாதத வந்து தூக்கி போட வேண்டாம். யாராவது வேணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம ஒரு கிஃப்ட்டாவே கூட அத வந்து குடுக்கலாம். நமக்கு இப்ப பயன்படல. அவங்களுக்கு இப்ப அது யூஸ் ஆகும். சோ, அவங்களுக்கு நம்ம குடுக்கலாம். அதன் மூலமா நமக்கு வந்து குடுத்த புண்ணியமாவது ஏற்படும். சும்மா இருக்கிறதுக்கு நமக்கும் எனர்ஜி லாஸ். அத வந்து அந்த மாரி பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. நெறைய யோசிச்சு பார்த்தா, எங்க வீடுகள்ல வந்து நெறைய பாத்திரங்கள் எல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. வாங்கி, வாங்கி, வாங்கி வச்சு நெறைய வச்சிருக்கிறோம். எத்தனையோ பொருட்கள் வந்து பரன்ல வந்து அது அப்படியே இருக்குது. இதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கே தோணும். ஆனா, ஆமா இதெல்லாம் எடுக்கணும்ல. எத யூஸ் பண்றோம்? அத ஆசைக்காக நம்ம வாங்கிர்றோம்.
அது ஆசை வந்து ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி அது முடிஞ்ச பிறகு அதை நம்ம கவனிக்கவே மாட்டேங்கிறோம். அட்லீஸ்ட் அந்த தூசி தட்டியாவது நம்ம வைக்கணும் இல்லையா? அது மெயின்டெனன்ஸ்ன்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். அதுவே நம்மளால பண்ண முடியாத விஷயத்த நம்ம வச்சுக்கிறத விட, அது ஒருத்தங்களுக்கு கிஃப்டாவோ, அது நமக்கு தெரிந்தவங்களுக்கு குடுக்கலாம். இல்லாட்டா அத வந்து செகண்ட் ஹேண்டாவோ குடுத்து கூட நம்மளுடைய ஆற்றல நம்ம பாதுகாத்துக்கணும். தேவைகள் வந்து குறைச்சுக்கிறது நல்லது. தேவை இல்லாதது தேவையில்ல. தேவைகளையும் குறைச்சுக்கிறது நல்லது. அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட்ல சொல்றாங்க சார். கன்வின்ஸ் ஆகுதா சார்? நன்றி. அதுதான் இப்ப இதுல எனக்கு இதுல 2 விஷயம் நீங்க சொல்றத புரியுது. இப்ப ரொம்ப நாளா இருக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்ல இருக்க நம்மளோட ஆற்றலையும் எடுத்துக்குது. அதே மாதிரி நம்ம இனிமேட்டு வாங்க போற பொருட்களையும் நம்ம கவனம் கொண்டு வாங்க வாங்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் அது கூட இன்பில்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. சோ இப்ப இனிமேல் நம்ம வந்து நமக்கு தேவைப்படும். கண்டிப்பா அத நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும்போது, அத நீ வாங்கு. உன்னோட ஆசைக்காகவோ, இல்ல ஒன் டைம் யூஸ்க்காகவோ ஒரு பொருள வாங்கி வச்சுட்டு, அது ரொம்ப நாளா இருக்க போகுதுன்னா, அத நீ வாங்காத. சோ நீங்க சொல்றது எக்ஸிஸ்டிங் விஷயத்துக்கும் சொல்றீங்க, ஃபியூச்சரிஸ்டிக்கா நீங்க அத பண்ணாத அப்படின்ற விஷயத்தையும் நீங்க சொல்ல வர்றீங்க. இது 2மே எஸ் சேர்ந்த சார். விஷயமா இருக்கு. அது நமக்கே தெரியாம ஒரு பர்டன நம்மளே வாங்கி வச்சுக்கிறோம் சார். அத நம்மள மெயின்டெயின் பண்றதுக்கே நமக்கு டைம் இல்ல அப்படிங்கிறப்போ, அத வேற வாங்கி வச்சுட்டு மெயின்டெயின் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னையில இருந்தே நம்ம வீட்ல என்னது பழசு இருக்கு. அதே மாதிரி பழைய பொருட்கள் அப்படிங்கிறது பொருட்கள் மட்டுமில்ல. நம்மளுடைய தாட் ஃபார்ம்ஸ்லயுமே கூட இந்த பழமையான விஷயங்கள் நெறைய இருக்கு. அதையுமே எல்லாத்துல இருக்கிற பழசையுமே களைஞ்சிடுறது நல்லதுதான். பழசு இல்லாத இடத்துல தானே புதுசு வரும். சோ ஒரு இடத்துல இருள் வந்து போகணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஒளி வரணும் அப்படின்னா, இருள் இல்லாத இடத்துல எதுவுமே இல்லாத இடத்துல நெறைய எனர்ஜிஸ் வரும். ஞானங்கள் வர்றப்ப கூட நம்ம மைண்ட ஏன் நம்ம வந்து கிளியரா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, புதுசா ஞானம் வர்றப்ப அது வச்சுக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. அதனால நமக்கு மனசுல நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம வந்து மனத்த வந்து தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மனசையும், வீட்டையும் நம்ம தூய்மையா வச்சுக்கிறது. பழச வந்து களையறதுனால, புதுவிதமான விஷயங்கள் புது விஷயங்கள் எந்த இடத்துல நீங்க வந்து அந்த வெற்றிடத்த உருவாக்குறீங்களோ, அங்க ஒரு புதுமை தன்னால நுழைஞ்சிரும். அது அத வந்து நம்ம ரியல் லைஃப்ல நம்ம நெறைய உணரலாம். அந்த இடத்த நீங்க கிளியர் பண்ணீங்க, ஒண்ணு புதுசா வரும். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்டும் சரி, ஒரு புது பொருளோ நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அத நம்ம ரிமூவ் பண்ணலன்னா, புதுசு வர்றதுக்கு நம்ம லைஃப்ல வாய்ப்பே கிடையாது. அந்த பழச வச்சுட்டே நம்ம வந்து அந்த பழமையையே அது ஈர்க்கும். ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி விஷயங்களுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டெவலப்மெண்ட் இப்ப வந்து நோயாளிக்கு என்ன வேணும்? டெவலப்மெண்ட் தானே. சோ அந்த மாதிரி இத வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். நோயாளின்னு இல்ல. நாமளும் கூட ஆற்றல்கள் வருது. அப்ப அத டெவலப்மென்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணணும்னா, அந்த மாதிரி விஷயங்கள வச்சுக்கோங்க. பழச வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஞானத்த அடிக்கடி நம்ம யோசிச்சோம்னா, நமக்கு உள்ள இருந்து வர்ற பதில் பொறுத்து நமக்கு என்ன தோணுதோ அத பொறுத்து நம்ம பண்ண வேண்டியது தான் சார். எஸ், எஸ் மாஸ்டர். தேங்க் யூ மாஸ்டர். தேங்க்ஸ்.